Hi friends, welcome back to our channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் டைமில் 1 கப் காஃபியோட இந்த போண்டாவையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அதனோட டேஸ்ட்டே தனி. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.